மக்களை காக்கும் தேவியம்மா மாரியம்மன் தாயே என் தாயே மாரியம்மா மாரியம்மா மக்களை காக்கும் தேவியம்மா இன்னும் ஒரு அரை மணி நேரம் நீ ஒன்னும் இறங்கிட்டு வேணா பரவாயில்ல வாங்க மூஞ்ச பார்த்தா ரூபம் எப்படி கோழி முட்டை கண்டு ஒட்டியானம் தந்தை குலசி அடி போற ரூப
கையை தூக்கி வாங்கடா ஏன்டா கை முறை உதவாங்கடா கொஞ்சம் அடிக்கிறாங்கடா போடா. நான் பாத்துக்கிறேன் போட போட்டேன். ஏய் இங்க வாடா. ஏய் என்னவோ தெரியல புலவையா. கைக்கு முசி போட்டுவான். முடிக்க வேண்டியது கை தெரியலை ஏய் இத்தனை பாலரோகமா வந்திருக்கின்றானே. வந்த தட்டுவானி எந்த தட்டுவானி? ஆத்தாடா கோத்தா ஆத்தாடம் கோத்தா. ஏய் யாரு நீ? நான் யார் தெரியுமா? கை எடுத்துடா. மக்கள் தெரியுமா? மாயவன் தங்கை மயான காளியம். தெய்வத்தை பார்த்து தேவடியான்றியா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க தேவடியா பையன் எப்படி போவானும் பாதிலே செத்து போடுவானும் அவன் பாரிய பட்சத்துல இறப்பாங்களோ அப்படின்னு நான் சொல்ல மக்கள் பேசுவாங்க காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இவன் ஒரே நேரத்துல 5 பேரை கையில தட்டுவானி. என்ன சொல்றேன் ஆமாண்டா, எப்படி ஒரே நேரத்துல 5 பேர். அதை எப்படி எப்படி சொல்லுங்க கேட்டுங்க ஐயா. ஒரு நேரத்துல ஈஸ்வராகப்பட்டவன், பட்டவன் அதாவது படைக்கும் தொழிலை படைக்கும் தொழிலை செய்யும் போகும்போது இவளுக்கு தெரியாம தான் போவாங்க. ஏன்னு கேளு, கட்டணம் கொண்டாடி நல்லவளா இருந்தாக்கா, அதாவது எந்த ஒரு பரிசலும் கொடுக்காம இருந்தாக்கா, நான் போயிட்டு வரேம்மா, நான் வேலைக்கு போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இவ எப்படியா பட்டுவா? எப்படி இவ பிறக சொல்ல பிசாசா பிறந்தவ. கேட்டியா பிறகு சொல்லு பிசாசா பிறந்தவ. என்ன சொல்ற இவ ஜாடு மாதிரி இவ. அப்படின்னா உனக்கு புரியாது அதெல்லாம். புரியுதுங்க எப்படியா பிறக சொல்ல பிசாசா பிறந்தவ. எப்ப வர ஆண்டியாக சண்டை போறதுதான் இவளோட வேலையே. அதனால இவன் என்ன பண்றான்? ஒரு நேரத்தில் இதே மாதிரி தெரியாம படைக்கும் தொழிலுக்கு செல்லும் பொழுது, ஏங்க உங்க கூட நானும் வரேங்க. நானும் வரேங்க என்னதா? நானும் வரேங்க. எப்ப பாரு என்ன விட்டு தனியா போய் படிச்சுட்டு வரீங்க, அதாவது பரியாந்துட்டு வரீங்க. அப்படி பரியாந்துட்டு வரும் பொழுது நானும் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது. எப்படி அளக்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆசை இருக்குறாங்க. இவங்க ஆம்பியாமா 2 பேரும் என்ன பண்றாங்க? அதாவது நந்தியனை சொல்லக்கூடிய ஈஸ்வருடைய வாகனத்தின் மீது ஏறி அப்படின்னு தைரியமா பேசிக்கிறேன். ஆத்தாடா எப்படியா நந்தியனை சொல்லக்கூடிய காளையின் மீது ஏறி படைக்கிறதுக்கு போறாங்க. அந்த நேரத்துல ஒரு பசுவினை 5 காளைகள் துரத்தியது. ஆமாண்டா, ஒரு பசுவினை 5 காளைகள் துரத்தியது. அப்படி துரத்தும் பொழுது இந்த பார்வதி என்ன பண்றான்? இந்த ஒரு பசுவை அற்ப 5 நிமிட காம இன்பத்திற்காக இந்த காளையாகப்பட்டது 5 காளைகள் ஒரு பசுவை துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வதியாகப்பட்டவள் நகைத்து விட்டான், சிரித்து விட்டான். சிரிச்ச உடனே ஈசனுக்கு பெருத்ததோர் கோபம், அழித்தால் இவளுக்கு சாபம். என்ன சாபம்? எப்பொழுது என்னுடைய வாகனமாகப்பட்ட அந்த காளையை பார்த்து நகைத்தாயோ, ஒரு நேரத்தில் அந்த 5 காளைகளை பார்த்து நகைத்தாயோ, ஒரு நேரத்தில் ஒரு யுகத்தில் 5 கணவன்மார்களை மணக்க கடவுது அப்படி சாபம் கொடுத்தாங்க. அப்படி சாபத்தை கொடுத்தாங்களோ இல்லையோ, இவன் எந்த யுகத்தில் எப்படி போய் மணக்கிறான்? அதாவது திரௌபதா யுகத்திலே பஞ்ச பராதி வாசனை, அந்த பஞ்ச பாண்டவர் இருக்கிறாங்க போது. யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேரை மணக்கிறாங்கடா. எப்படியா இந்த 5 பேரை மணக்கிறாங்க. அப்படி மணத உடனே இந்த 5 பேரை ஒரே நேரத்துல இவளை ஒன்னா சேரலான்னு போறாங்க. ஒன்னா சேரலான்னு போறாங்க. அப்படி போகும்போது எங்கயாவது ஒரு பொண்ணை ஒரே நேரத்துல 5 பேர் சேர்ந்தா அது பேரியா வேற. அதனால இவனுங்க 5 பேர் ஒன்னா சேர முடியாதுன்றதுனால இவனுக்குள்ள ஒரு நிபந்தனை. இந்த பாஞ்சாலியை யாரு முதலில் சேர போகிறார்களோ, அதாவது பாதரட்சம், பாதரட்சனா செருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த செருப்பை அடையாளமா வச்சுட்டு போன வீட்டு வாசப்படி எதிர. ஆமா, அடையாளம் தெரியல. அண்ணன் செருப்பு, தம்பி செருப்பு அப்படின்னா அப்படி இருக்கும்போது முதல் முறையாக உதிஷ்டனை
தர்மனுக்கு இன்னொரு பேர் உதிஷ்டனன். கிருஷ்ணனா. அந்த தர்மனாகப்பட்டவன் இவனோட புணர்ச்சி செய்ய போறான். செல்கிறார். அப்படி போகும்போது சமயத்திலே அவன் 2 நாய்க்குட்டிகளை வளர்க்கின்றான். ஆண் ஒன்று பெண் ஒன்று. இந்த 2 நாய்க்குட்டிகளையும் அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு அந்த இடத்துல போய் அவன் செருப்பு அவுத்து விட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த நாய்கள் நாய்க்குட்டி வாசல்ல அதுலயே வச்சு, காவல்ல வச்சுட்டு உள்ள போய் இவனை புணர்ச்சி செய்யறான். போறாங்க. அப்படி புணர்ச்சி பண்ணணும் இல்லையோ அதே நேரத்துல அதே நேரத்துல அதாவது ஆணாளருக்கு அர்ஜுன பெருமான் அர்ஜுன பெருமான் அவனை என்ன பண்றானாக்கா அதாவது கானகத்திற்கு வேட்டையாடுவதற்காக ஆமாங்க தன்னுடைய வில்லம்பு வில்லம்பு தனுசுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அந்த வில்லம்பு எடுக்கிறதுக்காக இவனுடைய அறைக்கு போறாங்க. அடடே அப்படி போகும்போது செல்கிறார்கள். அந்த இடத்துல எந்த ஒரு பாதை செருப்பும் கிடையாது, செருப்பு கிடையாது, காவலுக்கு வச்ச நாயும் கிடையாது. நாயும் கிடையாது. உள்ளே சென்று பார்த்தான். பார்த்தால் அப்படி பார்க்கும்போது ஆமாங்க அண்ணனும் அண்ணனும் இவளும் இவளும் உடம்புல ஓட்டு துணி இல்லாம அல்லாமல் அதாவது சதியும் பதியமாக ஆமாங்க காமத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. கொடுக்கிறார்கள். இதை பார்த்து தலைவனோட வெளியே வந்து பார்த்தான். பார்த்தான். அப்படி பார்க்கும்பொழுது இந்த தர்மம் விட்டு போனாம 2 செருப்பு செருப்பு அந்த செருப்பை வச்சுக்கின்னு இந்த 2 நாய்க்குட்டிங்க காவல் வச்சுட்டு போனாம ஆமாங்க இந்த காவல் இருந்த நாய்க்குட்டி என்ன பண்ணா அந்த செருப்பு வச்சுட்டு விளையாடிங்கதான். யாரை கூட்டிட்டு இப்ப எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஆமாங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நாய் எல்லாம் பார்த்தா செருப்பு கண்ட விடாது கட்சி கடை வச்சிடும், துணியை கண்ட கட்சி கடை வச்சிடும். எத்தனை தாரி கிடக்காது ஆமா விளையாடி கிடக்கும். நாம நினைச்சுக்கிறோம் அது போய் பேர் போய் கட்சி கிடக்குது, வெளியே போய் கட்சி கிடக்குது. ஆனா அது உண்மையா இதான் நான் சொல்றேன் கேளுங்க. என்னங்க எப்படி? எப்படி இந்த 2 செருப்பு வச்சுக்கலாம் இந்த பேர் பெருத்து ஒரு அர்ஜுனனுக்கு கோபம். அதைத்தான் நாயகத்திற்கே சாபம். என்ன சாபம்? எப்பொழுது என் அண்ணன் காமத்தில் ஈடுபடும்போது அதற்கான நீ காரணமாக இருந்தாயோ பார்க்க வைத்தாயோ பார்க்க வைத்தாயோ இது முதல் கொண்டு உனது பைரவ குலத்துடன் வைரவ குலத்துடன் அதாவது நாய் இனத்துடன் நாய் சேர்த்துடன் நீ புணர்ச்சி செய்யும் பொழுது அதாவது ஒன்னா சேர்றப்ப நாய் ஒன்று சேரும்போது ஒன்னா சேரும்போது இதோ இருக்கின்ற பாமர மக்களால் மனித பிறவியால் நீ கல்லால் அடிபட்டு சாகுவாய் கல்லன் அறுவாய் அப்படின்னு சாபம் விட்டாங்க. எப்படியா? ஆமாங்க அப்படி சாபம் விட்டான். சாபம் விட்ட உடனே ஆடு மாடு புணர்ச்சி வந்து செய்தி ஏண்டா ஆமாங்க எதனா பண்றாங்களா மனுஷ மக்கா? சரிங்க ஏண்டா அது மட்டும் கிடையாது. ஆமாங்க இந்த 5 அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் எத்தனையோ ஜீவராசி புணர்ச்சி பண்ணுது. ஜீவராசிகளுக்கு ஒரு ஒளிவு மாதிரி இருக்குது. ஆமா ஆமாங்க எதனா பண்றாங்களா? இல்லங்க ஆனா நாய் புணர்ச்சி பண்ணா மட்டும் ஆமா நாம நினைச்சுக்கிறோம் அதை பார்க்க சகிக்காம நம்ம கல்ல தடிக்கிறோம். அடிக்கணும் ஏன்னா வளர்ற பிள்ளைங்க இருக்குது, கல்யாணம் ஆகிற பிள்ளைங்க இருக்குது, ஆமாங்க கல்யாணம் ஆனவங்க கூட அதை பார்க்க சகிக்காம அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்க ஆமாங்க. ஆனால் இது வந்து நாமளும் அடிக்கல, நம்ம கொடுக்கல. அன்னைக்கு அர்ஜுனன் கொடுத்தாம சாபம். அந்த சாபத்தால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கல்யாணம் இப்ப நம்ம கல்ல தடிக்கிறோம். ஆமாண்டா ஆமாங்க ஐயா ஐயா இவ 5 பேரும் அந்த தேவடியாடா இவ இன்னைக்கு எதற்காக வந்துக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ன சாவடிக்கும் எனக்கு கொள்வேன் என்று புரிய அழைக்கிறாயே. ஒரு பொட்டச்சியா பிறந்தவா அடக்க வடுக்குமா அடுப்புகள் இருக்கு தேவடியா. ஆனா கரத்துல திருசுராஜ இருக்கிறாய். கரடி எப்படி கரத்தோ என்ன தெரிகிறது? மானம் கிடையாது. பாய் ஆயிட்டாரு. போய் கேட்டு போட்டு போட்டான்.
தேவனம் வீரத்தில் சிறந்தவர் தீரத்தில் சிறந்தவர் என்று எண்ணி இருந்து தேவனம் பொம்பளை கிட்ட போய் அவன் சேர்த்துக்கிறான் பாத்தியா? அவனால என் குளத்துக்கு அசிங்கமா போச்சு. வரான் ஐயோ அண்ணனை கோத்துக்காய் அல்லவா உன்னை விட போக முடியாது. முழங்கால பற்றி கூட உன்னுடைய பாதத்து நான் பண்ணி வந்தேன். முடிந்தால் வாடி உனக்கு எனக்கு சம்பந்தியா பார்க்கலாம். தற்போது 20 வயது விட்டேன். சென்று என் இரு அக்காகளை பார்க்க வேண்டும். அந்த நேரத்துல இரு அரக்கர்களும் வரத்தளித்து என்னிடத்துல படாது மாறுபடுத்தி விட்டாங்க நம்ம மூவரையும். அதனால் என் மகளை அழைத்து 3 சோதனை வைத்து அதை எடுக்க சொன்னேன். அப்பிறகு நீயா இருக்கின்ற என் தங்கை அல்லவா சர்ப்பம் அடித்துவே படித்த சர்ப்ப சக்தியாக ஓடி வந்து இரு அரக்கர்களே அழைத்து விட்டார். இப்போது அலைமகள் கலைமகள் மலைமகள் என தரக்கூடிய 3 சக்திகளுமே 30 தேவியாக இதே கிராமத்தில் அமர்ந்து கிராம தேவதையாக நம்ம அண்டு ஒரு மக்கள் அனைவருமே கட்டி காக்க வேண்டும். என்று கொண்டு நாடகங்களை ரசிகளேன். இந்த மலைப்பட்டு பெரிய கிராமத்திலே எல்லைமலைக்கு திருவிழாவை பெருமையாக செய்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செஞ்சிக்கோட்டை இளைஞர் நாடக மன்றத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களுடைய கலை குடும்பத்தால் இன்று ஒரு நடத்தப்பட்ட நாடகம் முப்பெரும் தேவதை சபை காட்சியோடு நிறைவேறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மேடை அலங்காரம் ஒளியும் உணவு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து அன்பார்ந்த உலகளுக்கும் மனமார்ந்த நன்றி. அது மட்டும்